இன்ன நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேத்திக்கு வந்த நியூஸை பற்றி எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அதை பற்றி பேசலான்னு இருந்தேன். நேத்திக்கு வந்து டேனா ஒயிட் வந்து ஒரு பெரிய பாம்ஷெல் நியூஸை நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். UFC 314 அண்ட் UFC 315 ரெண்டு மேட்ச் கார்டையும் நேத்திக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக பெரிய சம்பவத்தை நடத்தியிருக்காரு. UFC 314 முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா வந்து இலியா டோபூரியா வந்து அவருடைய ஃபெதர் வெயிட் டைட்டில் வந்து வெக்கேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைட்டிலுக்காக அலெக்சாண்டர் வல்கனாவ்ஸ்கி வர்சஸ் டியாகோ லோபஸ் ரெண்டு பேருமே சண்டை போட போகிறாங்க வர ஏப்ரல் 12 மயாமிலேருந்து. தட் இஸ் அ பிக் நியூஸ். ஏன்னா வந்து இப்போ இலியா வந்து ஆரம்பத்தில் இருந்து இலியா வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த 145 பவுண்ட்ஸ் வெயிட் கேட்டகரி கம்ப்ளீட்டாக தீர்த்துட்டாரு. அதில் வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. பட் அவர் ஆரம்பத்துலேருந்தே வந்து டகிஸ்தானிஸை தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ தட் வே ஐ திங்க் இந்த 155 பவுண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணும்போது ஆப்வியஸ் டார்கெட் வந்து இஸ்லாமாக தான் இருக்கும். ஸோ இஸ்லாம் மக்காஷோ வர்சஸ் இலியா டோபூரியா கண்டிப்பாக நடக்கதான் போகுது. எப்போங்கிறது வந்து நமக்கு தெரியாது. மேபி UFC 317 இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். ஏன்னா ஸ்பெயினில் வந்து UFC வரப்போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஸ்பெயினில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் தட் இஸ் அ பிக் நியூஸ். பட் UFC 314 வந்து பல மெகா நியூஸ் போட்டிருக்காரு. ஒவ்வொரு மேட்சுமே தரமான சமமாக இருக்கும். ஸோ மெயின் ஈவெண்ட் பார்த்தோன்னா வந்து லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன், எதையும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மெயின் ஈவெண்ட் பார்த்தோன்னா வந்து வல்கனாவ்ஸ்கி வர்சஸ் டியாகோ லோபஸ் போட்டிருக்காங்க. அதாவது இலியா வெக்கேட் பண்ண ஃபெதர் வெயிட் டைட்டிலுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட போகிறாங்க. இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தரமான மேட்ச் தான். பட் வல்கனாவ்ஸ்கி வந்து ஒரு லூசிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து ஒரு டைட்டில் மேட்ச் கிடைச்சது வந்து ஒரு நல்ல அவருக்கு ஒரு லக்கு தான் இருக்குது. ரெண்டாவது மேட்ச் வந்து என்னென்னா வந்து மைக்கேல் சாண்ட்லர் வர்சஸ் பேடி பிம்ப்ளெட். இதுவும் வந்து ஒரு நல்ல மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். மைக்கேல் சாண்ட்லர் வந்து அவரும் லூசிங் ஸ்ட்ரீக்கில் தான் இருக்கார். பட் மைக்கேல் சாண்ட்லர் எப்போவுமே வந்து என்னென்னா நம்ம நேற்று பேசின மாதிரி அவரும் ஒரு சண்டைக்காக எது வேணால் பண்ணுற மாதிரி ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங் ஃபைட்டாக இருக்கும். ஒரு மேட்ச் எதுவுமே போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. ஏதாவது ஒன்று பண்ணி மனுஷன் ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிடுவார். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது பேடி பிம்ப்ளெட்டும் வாயிலியாக விட சுடுற ஆள். ஸோ இப்போ பேடி பிம்ப்ளெட்டும் வந்து இந்த ஃபைட் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மசாலா மேட்சாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த மெயின் மேட்ச் பற்றி நம்ம என்ன பேசணும்னு நினச்சோன்னா வந்து ஏர் ராட்ரிகஸ் வர்சஸ் பிட்புல். பிட்புல் வந்து பெலாட்டூரில் வந்து ஒரு பெரிய லெஜெண்டு. அவர் வந்து ஃபஸ்ட் டைம் UFC கால் எடுத்து வைக்கிறாரு. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம விரிவாக இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வரப்போகிற வீடியோஸில் பற்றி பேசுவோம். பட் இந்த 3 மேட்சுமே வந்து தரமான சம்பவம் நடந்திருக்கு. இதை தவிர இன்னும் நிறைய மேட்ச் போட்டிருக்காரு. 4வது மேட்ச் நான் இப்போ விட்டேன், சாரி. வெர்னா வர்சஸ் ஷோனான் யான். இந்த ஷவுனான் யான், ஐ ஹோப் ஐ எம் ப்ரொனன்சிங் இட் ரைட். ஸோ இந்த மேட்சும் வந்து ஸ்டார் வெயிட்டுக்கான மேட்ச்சு. இது வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷோனான் யான் வந்து ஜாங் வெயிலி கிட்ட தோற்று போனாங்க. பட் ரொம்ப ஷீ இஸ் வெரி டஃப் உமன். ஸோ ஐ திங்க் அந்த மேட்சும் வந்து அதிரிபுதிரியாக இருக்குங்கிறது என்னுடைய கெஸ்ஸு. மூவிங் ஆன் டு UFC 315. அது வந்து மே 10 கனடாலேருந்து வரப்போகுது. அதில் வந்து மெயின் இவெண்ட்டாக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பெலால் முகமது வர்சஸ் டெல்லா மேட்டலினா. ரெண்டு பேருமே வந்து அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. நேற்றுக்கு டேனா ஒயிட் சொன்ன மாதிரி பிட்வீன் தேம் அரௌண்ட் 28 வின்ஸ். ரெண்டு பேர்கிட்டையும் பிட்வீன் தீஸ் டூ பீப்புள் 28 வின்ஸ் இருக்குது. அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கு. ஸோ இதில் யார் வந்து ஜெயித்தாலுமே யார் தோக்குறாங்களோ அவங்களுடைய ஸ்ட்ரீக் வந்து இட்ஸ் கோயிங் டு லூஸ். ஸோ இட்ஸ் அ மெகா ஈவெண்ட். ஸோ பெலால் முகமதுக்கு வந்து மெயினாக வந்து ஷெவ்ஷெங்கோ தான் இவர் பெலால் முகமது வந்து இந்த மேட்ச் வந்து எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் லெட்ஸ் see how it's going to go. நெக்ஸ்ட் மெயின் மேட்ச் வந்து வாட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் இன் UFC 315 வந்து வேலண்டினா ஷெவ்ஷெங்கோ வர்சஸ் மேனான் ஃபியரோ. ஸோ இந்த மேனான் வந்து பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. அப்புறம் அவங்கள பற்றி டேனா சொன்னப்போ கொஞ்சம் படித்து பார்த்தேன். வேலண்டினா பற்றி நம்ம எல்லாருக்குமே நம்ம என்ன சொல்கிறது, வேலண்டினா இஸ் ஆல் டைம் கிரேட்டஸ்ட். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அவங்க அந்த ஃப்ளைவேட் டிவிஷனில் வந்து அவங்க வந்து அவங்கள விட பெரிய லெஜெண்ட் யார் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ தட் வே ஷீ இஸ் அ fantastic person. So overall it is going to be a exciting 2 pay-per-views what நம்ம வந்து வரப்போகுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள்.